Good morning friends, welcome back to my channel. நான் லாஸ்ட் டைம் காமிச்சேன் இல்லைங்களா, பயிர் ஒரு மாதிரி ரொம்பவே படர்ந்து போகுதுங்க. இந்த தக்காளி செடி வச்சதுனால இந்த தக்காளி செடி மேலேயே படர்ந்து போகுது. இப்போ தக்காளியெல்லாம் விட ஆரம்பிச்சிச்சுங்க, நல்லா கொஞ்சம் கொத்து கொத்தாக விட்டுருக்கு. எனக்கு சின்ன குழந்தையில் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் அந்த கதை சொல்கிறேன் இருங்க, அதுக்கு முன்னால் நான் சொல்லிடுறேன் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு. ஸோ இப்போது இந்த நெட்டு வாங்கிட்டு வந்திருக்கோங்க. கொஞ்சம் நெட்டில் இப்படி கொடியாக கொஞ்சம் கயிறு கட்டி மேலே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து தக்காளி செடி உள்ளாரெல்லாம் அப்படியே போகுதுங்க. பார்த்திங்களா, அந்த தக்காளி செடி இதுக்குள்ளாரெல்லாம் போயிட்டு இப்படி சுற்றிக்குது. தக்காளி செடியே வளர விடாதான் பண்ணுதுங்க. இதெல்லாம் பாருங்கள். ஸோ நாங்கள் நினச்சோம் இந்த கயிறில் இப்படி சுற்றிக்கும் அப்படின்னு. பட் இது கயிறும் சுற்ற மாட்டேங்குது, இது இப்படியே போகுதுங்க. ஸோ இப்படி கட்டி விட்டோம்னா அந்த கயிறில் அப்படியே போட்டும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கொஞ்சம் என்னோடய ஹஸ்பண்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு ஆக்சுவலி. ஸோ இந்த தக்காளி செடி கதை சொல்லிடுறேங்க. இது என்னென்னா, எங்கள் அம்மா வந்து எங்கள் பழைய வீட்டில் இந்த இது தண்ணியெல்லாம் நம்ம கழுவி வெளியில் ஊற்றிடுவாங்க இல்லைங்களா. அந்த பழைய காலத்துலலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த காயெல்லாம் கழுவி இப்படி விட்டுடுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு தக்காளி செடி அதுலேருந்து அங்கேருந்து முளைச்சிச்சுங்க. அந்த தக்காளி செடியை நான் அவ்வளோ பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு ஜார், நான் நினைக்கிறேன் அது ஜாம் பாட்டில் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த பிளாஸ்டிக் பாட்டில் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பாட்டிலில் வந்து கொண்டு வந்து நட்டு அந்த தக்காளி செடி நான் வளர்த்துனாங்க. ஃபஸ்ட்டு வளர்த்துனா ஒரு செடி. எனக்கு செடினா ரொம்ப ஆசை, சின்னதுலேருந்து வளர்க்கணும், இந்த மாதிரி பண்ணணும், அப்படி பண்ணணுங்க. அப்போ அதை வளர்க்கும் போது அந்த ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி விட்டுச்சுங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எங்கள் அம்மாவை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, அம்மா தக்காளி விட்டுடுச்சுங்கம்மா, டெய்லி போய் பார்க்குவேன், பூத்துருச்சா அப்படின்னு. அந்த பூ வந்தப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த தக்காளி இவ்வளோண்டு தான் இருந்துச்சு, இந்த தக்காளி மாதிரி தான் இருந்திருக்கு, இவ்வளோ தான் வந்துச்சு, சின்னதாக இருந்துச்சு அந்த தக்காளி. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக தக்காளி வந்து கேஜி அம்மா வாங்கிட்டு வந்தாலும் அந்த ஒரு தக்காளி வந்தப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த தக்காளியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சுங்க. ஸோ அவ்வளோ செடின்னா அவ்வளோ பிரியம் அப்போத்துலேருந்தே. அப்புறம் ஸ்டடீஸு, அப்புறம் ஜாப், அது இதுன்னு அதெல்லாம் டைவர்ஷன் ஆச்சு. இப்போது வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்தப்போ நம்ம வந்து ஆர்கானிக் இதில் தான் செஞ்சு பசங்களுக்கெல்லாம் இது பண்ணணும்னு ஒரு இது வந்தப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு திருப்பி வந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் டைப் பண்ணி கொஞ்சம் எல்லாம் நீட் பண்ணி கொடுத்துட்ருக்காருங்க. அதனால் அவருக்கு ஒரு தேங்க்யூ தீபேஷ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த சேனல். எல்லாருக்கும் கார்டனிங் கண்டிப்பாக பண்ணுங்கள் வீட்டில். ஏதோ 1-2 செடி